வணக்கம் சகோ. இன்னைக்கு அன்ஸ்டாப்பபிள் அப்படிங்கிற ஒரு கொரியன் படத்தை தான் பார்க்க போறோம். கொரியன்ல என்னோட ஃபேவரட் ஆக்டர் டான்லி தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஹீரோ டான்லிக்கு ஏற்கனவே பண்ண பிசினஸ் சரியா வரல. அதனால இப்போதைக்கு அவர் மார்க்கெட்ல மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவர் பண்ண பிசினஸ்ல ஏற்பட்ட நஷ்டத்தால அந்த கடனை அடைக்கிறதுக்காக ஹீரோவும் ஹீரோவோட ஒய்ஃபும் ராப்பகலா உழைச்சி அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு வராங்க. இப்படி பண கஷ்டம், வீட்டு சூழ்நிலை அப்படின்னு மிடில் கிளாஸ் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ புதுசா ஒரு நண்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. இந்த நண்டு மற்ற நண்டுக்கு மாதிரி இல்ல, இதோட சைஸே பெருசா இருக்கும். வெளிநாடுகள்ல இருந்து இந்த நண்டை ஏற்றுமதி பண்ணி இவங்க நாட்டில் ஹீரோ விற்க முயற்சி பண்றாரு. இப்படி புதுசா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்த நினைக்கிற ஹீரோக்கு திடீர்னு ஒரு நாள் ஹீரோவோட வாழ்க்கையில வில்லன் என்ட்ரி ஆகிறான். ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு சின்ன தகராறு ஏற்படுது. அதனால ஹீரோவோட ஒய்ஃபை வில்லன் கடத்திடுறான். கட்டுக்கட்டா பணம் இருக்கிற ஒரு பேகை ஹீரோ கிட்ட தந்துட்டு இதோட உன்னோட ஒய்ஃபை மறந்துரு, இந்த காசை வச்சுக்க அப்படின்னு வில்லன் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ பண்ணக்கூடிய தரமான சம்பவங்கள் என்ன, ஹீரோ அவரோட ஒய்ஃபை கண்டுபிடிக்க என்ன முறையெல்லாம் முயற்சி பண்ணாரு, அவருடைய ஒய்ஃபை கண்டுபிடிக்கிற முயற்சியில் அவர் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய கிரைம் என்ன, வில்லன் யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், கடைசியா ஹீரோ தன்னோட ஒய்ஃபை உயிரோட காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஸ்டோரி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளேவும் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. என்ன ஒரு வருத்தம்னா, ஹீரோ டான்லியோட படங்கள் அப்படின்னாவே படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஹீரோ ஆக்ஷன்ல இறங்கிடுவாரு. ஆனா இந்த படத்துல படம் ஸ்டார்ட் ஆகி 40 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம ஹீரோ ஆக்ஷன் மூடுக்குள்ளே இறங்குறாரு. அது வரைக்கும் வில்லன் பண்ற கிரைம், ஹீரோ அதுக்காக அலையிறது அப்படின்னு இந்த கதை ஓடும். படத்துல அங்கங்க சில லேக் அடிக்குது. இந்த லேக்லாம் தவிர்த்துட்டு இந்த படத்தை பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு தடவை பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் மூவி. டோட்டலா சொல்லணும்னா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துல எந்த ஒரு 18+ காட்சிகளும் இல்ல. இந்த படம் இப்ப தமிழ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.